சேர்ந்தவங்க எல்லா இந்துக்கள் உணவுள்ள இந்துக்கள். உதாரணத்துக்கு என்னோட ஊர் வந்து கண்ணங்குளம் திருநெல்வேலி மாவட்டம். அங்க இருந்து ரவின்னு ஒருத்தர் என்ன போன என் ஃப்ரெண்ட் அவரு இப்ப கூட இருக்காரு. எல்லாருமே வந்து திரண்டு அக்டோபர் 30 இடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. ரயில் மூலமா பஸ் மூலமா போயிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பண்ணாங்க, ரயில் பஸ் எல்லாம் தடைப்பட்டாங்க. உள்ள வரக்கூடாது, என்ன யூபியில வரக்கூடாது, வந்தவங்களா பிடிச்சி அடிக்கிறது, சுட்டு தள்ளுறது, எல்லா வேலையும் முலாசியம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, கிராமங்கள் வழியா பொதுமக்கள் ஆதரவோட நடந்து போக ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது போய் இடிச்சாங்கன்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்போ முன்னேறது எப்ப யாரெல்லாம் தெரியுது, எங்க வராங்க தெரியுதோ எல்லாரையுமே கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, அவர் பேரே வந்து அந்த ஆஞ்சநேயர் மாதிரி பஸ் ஓட்டிட்டு போயிட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டு உள்ள போயிட்டாரு. இப்ப உள்ள போயிட்டாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல சொல்லி அந்த கூட்டத்தோட கூட்டமா அடிச்சு பிடிச்சி பண்ணிட்டு உள்ள போயிட்டாரு. போயிட்டு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சரத் ராம்கோத்தாரின்ற நம்மளோட சுயசேவக் வந்து கொல்லப்பட்டாங்க. அதே மீறி அவர் இதெல்லாம் பார்க்கல, எல்லாமே மீறி அவர் பாட்டுக்கு ஒரே நோக்கம் போயிடணும் அப்படி போயிட்டாரு. அப்ப போயிட்டு இருந்தாரு. அந்த வந்து அப்ப நமக்கு பண்ண முடியல. நாம வந்து என்ன பண்ணிட்டோம், பண்ண முடியலன்னா பண்ண விடல. நம்ம வந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் வந்தது, பின்வாங்கணும். ஆனா 1991 நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி மலர்ந்தது உத்தரப்பிரதேசத்துல. யார் நமக்கு முதலமைச்சர் தெரியும், கல்யாண் சிங் அவர்கள் முதல்வர் ஆனாங்க. அவங்க நம்ம சுயசேவக் தான். அப்புறம் 1992 அந்த ஒரு வருஷ காலத்துல பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, அது இடிச்சு ஆகணும்னு பிளான் பண்ணி டிசம்பர் 6க்கு திட்டமிட்டு எல்லாரும் போய், அப்ப வந்து யாரு பிரைம் மினிஸ்டர், நரசிம்மராவ் அவர் பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. அவரை பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, அவரு சும்மா இருந்துட்டாரு. எதிர்ப்பு பெருசா தெரிச்சாலும் காட்டிட்டாரு மக்கள்கிட்ட. ஆனா அந்த எந்த ஆக்ஷன் எடுக்கல, மிலிட்டரி ஆக்ஷன் அப்படிலாம் எதுவும் எடுக்கல. நாம அந்த 1991 வந்து அந்த டிசம்பர் 6 வந்து இந்த பாவ கட்டிடம் அது என்ன பண்ணோம், மொத்தமா இடிச்சு அகற்றி விட்டோம் அயோத்தியில. அப்புறம் நம்ம சட்ட போட்ட நடத்த ஆரம்பிச்சோம். அப்படியே உடனே பண்ண முடியாது, நம்ம நாட்டை அப்படி பண்ண அவ்வளவு ஈஸியா இல்ல. இப்ப கூட நம்ம காட்சியில இருக்குது, அந்த மசூதி கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சு இருக்குது. கீழே பார்த்தா இந்துக்களோட நம்ம கோயிலோட பில்லர்லாம் நல்லா தெரியுது, நீங்க பாத்துருப்பீங்க. உடனே பண்ண முடியுதா? அதெல்லாம் என்ன பண்ணாங்க, சட்ட போட்ட நடத்தினாங்க. 1993 அலகாபாத் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்ன தீர்ப்பு கொடுக்குது, ராமர் வந்து வால்மீகியோட கற்பனை கதாபாத்திரம் அல்ல, ரத்தம் நாயகன் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க 1993. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அப்படி இருக்கு, நமக்கு வந்துருச்சு. இப்போ கிட்டத்தட்ட இருந்தா தீர்ப்பு வந்துருச்சு, ஆனா நிறைவேற்ற முடியுதா? உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சு, திருப்பரங்குன்றத்துல வந்து அந்த தீபத்தோட வந்து ஜோதி ஏற்று சொல்லிட்டு ஏற்ற முடியுதா நம்மளால? இப்போ நம்ம சட்டமன்றம் வந்துட்டு தான் இருக்கோம். அதனால அதுக்கப்புறம் நமக்கு அருமையான ஒரு பொற்காலம் வந்தது 2014 பிரதமர் நரேந்திரதாஸ் தாமோதாஸ் மோடியோட ஆட்சி எங்க மத்தியில. அப்புறம் இங்க என்ன ஆட்சி வந்தது, உத்தரப்பிரதேசல நம்மளோட யோகி